ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அவாப்ய காந்தாம் தனயாம் மகீருகாம், அவாப்ய காந்தாம் தனயாம் மகீருகாம், தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம், தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம், சுதோஸ்து தக்ஷோ நனு தட்சணாச்ச மாம், சுதோஸ்து தக்ஷோ நனு தட்சணாச்ச மாம், பிரயாஸ்யதேதி ன்யகதோ முதைவதான், பிரயாஸ்யதேதி ன்யகதோ முதைவதான், அவாப்ய காந்தாம் தனயாம் மகீருகாம், தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம், அவாப்ய காந்தாம் தனயாம் மகீருகாம், தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம், சுதோஸ்து தக்ஷோ நனு தட்சணாச்ச மாம், பிரயாஸ்யதேதி ன்யகதோ முதைவதான், சுதோஸ்து தக்ஷோ நனு தட்சணாச்ச மாம், பிரயாஸ்யதேதி ன்யகதோ முதைவதான். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மகீருகாம் மரங்களின் தனயாம் மகளை, காந்தாம் அவாப்ய மனைவியாக அடைந்து, தயா அவளுடன், தசலக்ஷவத்சரி 10 லட்சம் ஆண்டுகள், ரமத்வம் மகிழ்ச்சியாக வாழுங்கள், தக்ஷக தக்ஷன் என்ற சுதக அஸ்து மகனும் பிறப்பான், நனு நிச்சயமாக, தட்சணாச்ச அதன் பிறகு மிக விரைவிலேயே, மாம் பிரயாஸ்யத என்னை அடைவீர்கள், இத்தி முதாயேவ ரொம்ப மகிழ்ச்சியோட, தான் அந்த பிரச்சேதர்களிடம், நெகதக நீங்கள் கூறினீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அவாப்ய காந்தாம் தனயாம் மகீருகாம், தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம், சுதோஸ்து தக்ஷோ நனு தட்சணாச்ச மாம், பிரயாஸ்யதேதி ன்யகதோ முதைவதான். பகவான் கருணை கூர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் மேலும் அவர்களிடம் பேசினார். மரங்களின் மகளை மனைவியாக அடைந்து அவளுடன் 10 லட்சம் ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்களாக. பிறகு தக்ஷன் உங்களுக்கு புத்திரனாக பிறப்பான். அதற்கும் பிறகு மிக விரைவிலேயே என்னை வந்து அடைவீர்கள் என்று பிரச்சேதஸ்களிடம் கூறினீர்கள். இந்த ஸ்லோகத்தில் மரங்களின் மகளே என்பதை மரங்கள், வனம் ஆகியவற்றுக்கு அதிதேவதையாக உள்ள வனதேவதையின் மகளை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானை அவமதித்ததால் தக்ஷன் மீண்டும் ஒரு சில பிறவிகள் எடுத்து உடலை மாற்ற வேண்டியதாயிற்று. பிரச்சேதர்களுக்கு பிரம்மதேவனின் மகனான தக்ஷன் மகனாக பிறக்கிறார்.